துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவு ஓரையும் கிழமையும் சேர்ந்த பலன்களை பார்த்தோம். இப்போ நம்ம டைரக்டா சூரிய ஓரையிலிருந்து சனி ஓரை வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத டைரக்டா பார்க்க போறோம். இப்போ சூரிய ஓரையில் என்ன செய்யலாம்? சாதாரணமாக சூரிய ஓரை நல்ல ஓரை இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கோம். இப்போ அந்த சூரியன் ஓரையில கூட என்ன செய்யலாம்? சூரியன் ஓரையில் என்ன செய்யலாம்? உத்தியோகத்தில் சேரலாம், வியாபாரம் செய்ய ஒருவருடைய தயவை பெறலாம், சாசனங்கள் அதாவது எழுத்துப்பூர்வமான உயிர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சாசனங்கள் எழுத ஏற்ற நாள், ஏற்ற ஓரை சூரிய ஓரை. அடுத்ததாக சந்திர ஓரை. சந்திர ஓரையில் என்ன செய்யலாம்? வியாபாரம் தொடங்கலாம், பெண்களை பற்றி பேசலாம், பாராயணம் அதாவது மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யலாம், கப்பல் கடல் யாத்திரை ஷிப்பிங் இந்த மாதிரி யாத்திரை போகலாம், தாய் வழியினரை பார்க்கலாம், அம்மா வழியில போய் பார்க்கலாம். தேய்பிறை காலத்தில் சந்திர ஓரையில் செய்ய வேண்டாம். அடுத்ததாக செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரையில் பொதுவாக செவ்வாய் ஓரையில் கூட நல்ல காரியங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட செவ்வாய் ஓரை கொடியது, எந்த காரியங்களையும் இறங்கக்கூடாது. அடுத்ததாக புதன் ஓரை. புதன் ஓரையில் எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகளை துவங்கலாம். கதை கட்டுரை ஏதாவது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா ஒரு விஷயத்தை எழுத்து மூலமாக எழுதி வச்சுக்கலாம். அதை ஆரம்பிப்பதற்கு புதன் ஓரை மிகவும் சிறந்தது. தேர்வு எழுதுறதுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், தேர்வு எழுதலாம். ஜோதிட விஞ்ஞான ஆராய்ச்சியை கூட செய்யலாம். தாய் வர்க்கத்தோரோடு உரையாடலாம். குரு ஓரை அதாவது வியாழ குரு ஓரை. எல்லா காரியங்களுக்கும் இந்த குரு ஓரை ஏற்றது. நகை வியாபாரம் செய்யலாம், நகை வாங்கலாம், விவசாய லாபம் பெறுவதற்கு உண்டான வழிகளை செய்யலாம், உத்தியோகம் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் செய்ய ஏற்ற உகந்த நல்ல ஓரை. அடுத்ததாக சுக்கிர ஓரை. பெண் பார்க்கலாம், விருந்துண்ணலாம், கடனை வசூலிக்கலாம், மருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம், வாகனங்களை வாங்கலாம், கலத்திர வர்க்கத்தோடு கலந்து பேசலாம், அதாவது மனைவியோடு கலந்து பேசலாம், மனைவி வழியில் கலந்து பேசலாம். எல்லா சுப காரியங்களையும் இந்த ஓரையில் துணிந்து செய்யலாம். அடுத்ததாக சனி ஓரை. கொடிய ஓரையான இந்த காலகட்டத்தில் நிலம் கிணறு தோட்டம் போன்ற சில சுப காரியங்கள் மட்டும் ஈடுபடலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சனி ஓரையில நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்த செய்யலான்னு. இப்போ தனியாக சொல்லும்போது சனி ஓரையில் இது போன்ற சில சுப காரியங்கள் ஈடுபடலாம். இப்போ அந்த கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவு மூலமா. ஏற்கனவே கிழமையில் நல்ல ஓரைகள், அந்தந்த கிழமைக்குரிய ஓரைகளையும் மொத்தமாக பார்த்து விட்டோம். அதனால இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க 2 பதிவையும் பார்த்து அனலைஸ் பண்ணி அதை மேற்கொண்டு செய்யலாம். இதுவரை தங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.